ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புரட்டாசி மந்தில் வந்து நம்ம நான்வெஜ் பெருசாக சாப்பிட மாட்டோம். ஸோ ஆனால் நான்வெஜ் டேஸ்ட்லேயே வந்து ஒரு சூப்பரான பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு 3 தக்காளி, 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இந்த புதினா வந்து பார்த்திங்கன்னா சும்மா இப்படி ஒரு 4 கையில் ஆள்னா அவ்வளோ புதினா, அந்தளவுக்கு அதே சேம் அளவுக்கு கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு வந்து சேம் ரேஷியோவில் அரைச்சிட்டு இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூனு, இந்த அளவுக்கு வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் மட்டும் போட்டால் போதும். இதுக்கு பிரியாணிக்கு எந்த நீங்கள் மசாலாவும் அரைக்க தேவையில்லை. ஸோ இந்த கப்பில் நான் 3.5 கப் நான் சீரக சம்பா எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். பாத்திரம் வந்து இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சூடான பிறகு இந்த நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் நல்லா நீல வாக்கில் வந்து மெலிசாக அந்த எடுத்திருந்த வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து வெடிக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து மொத்தம் 4 பேர்கிட்ட இந்த பிரியாணி தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இந்த அளவு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக வந்து ஒரு சில வெங்காயங்கள்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இது நான் அளந்து வச்சுருக்கேன் 4 டேபிள் ஸ்பூனு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அப்படியே வந்து போட்டுக்கலாம். ஸோ நல்லா இது பார்த்திங்கன்னா இந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக வந்து சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு உப்பும் போட்டுக்கோங்க. இது நல்லா வந்து வதங்கும் போதே உங்களுக்கு பிரியாணி ஸ்மெல் வந்து ஆல்மோஸ்ட் வந்துடும். ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப மெயின் பிரியாணிக்கு. இது வதங்கின பிறகு லைட்டாக வந்து எண்ணெய் வந்து கசியும் அதிலேருந்து. ஸோ இதுதான் வந்து இதனோட பதம். இது வந்த பிறகு இந்த மிளகாத்தூள், தனி மிளகாய்த்தூள், இதில் தனியாத்தூள், மஞ்சத்தூள் எதுவுமே கிடையாது. நீங்கள் கடையில் வாங்கியிருக்க மிளகாத்தூளும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வீட்டிலே வந்து நம்ம மிளகா தனியாக அரைக்கும்போது தனியாக மிளகாத்தூள் கொஞ்சம் அரைப்போம் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டுட்டு அதுவும் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு நம்ம கிண்டிகிட்டே இருக்க வேண்டாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு அரை கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து அது கொதிக்கட்டும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளி நல்லா மசியுதோ அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ தக்காளி தண்ணியெல்லாம் கொஞ்சம் வதங்கின பிறகு இந்த கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். மீன்வைல் வந்து இது நம்ம 3.5 கிளாஸ் அரிசிக்கு வந்து 7 கிளாஸ் தண்ணி, 1:2 தான். கம்மியாலாம் வைக்கணுன்றது இல்லை, 1:2 தான். ஸோ நல்லா இப்போ பார்த்திங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் போட்ட பிறகு நல்லா வந்து ஒரு வாட்டி இதுவாகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம மஷ்ரூமும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், இதுதான் வந்து பதம். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும், நல்லா அந்த தக்காளி எல்லாம் மசிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் மஷ்ரூமை போட்டுட்டு மஷ்ரூம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டே இருக்கும்போது வெந்துடும். அதுக்கப்புறமா இது அரிசி போட்டுக்கலாம். தண்ணியும் வந்து சூட பண்ண வச்சுருங்க. தக்காளி போடும்போதே அளந்து வந்து வச்சுக்கலாம் தண்ணி. 3.5 கிளாஸ் அந்த இதுக்கு அதே கிளாஸில் வந்து 7 கிளாஸ் தண்ணி. ஸோ அந்த மாதிரி வந்து கணக்கு. நல்லா உங்களுக்கு இப்படி நம்ம பாத்திரத்தில் செய்யும்போது நல்லா ரைஸும் வந்து நல்லா வந்து வெந்து நிறைய பிரியாணி வந்து கிடைக்கும் குக்கரில் செய்கிறத விட. ஸோ இப்போ வந்து ஒரு கலக்கிட்ட அரிசியை கலக்கிறதுனால அரிசியெல்லாம் உடையாது. இது சீரக சம்பா தான், ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ தண்ணியை அந்த சுடு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஸோ நான் கொஞ்சம் மறுபடியும் கல் உப்பு போட்டேன். நல்லா ஃபாஸ்ட்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுருங்க. வெளியே நல்லா புகை வர அளவுக்கு வந்து விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் வந்து ஒரே ஸ்டேஜில் இருக்கும். இப்போ இந்த டைமில் வந்து மூடிட்டு ஒரு தோசை தவா வந்து கீழே வச்சுட்டு, எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு தோசை தவா இருக்கும் இல்லைங்களா, யூஸ் பண்ணாத அந்த தோசை தவாவை வந்து கீழே வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே பிரியாணி வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு நிமிஷம் மட்டும் ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி வெயிட்டான பொருள் எதுனா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கரெக்டாக வந்து ஒரு 15 மினிட்ஸ் போல் வந்து நல்லா வேகட்டும். ஸோ வந்து இப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தா நல்ல பிரியாணி பூ மாதிரி வந்து வெந்திருக்கு. இந்த டைமில் வந்து நீங்கள் நெய் போடலாம். நம்ம முன்னாடி எதுவும் நெய்லாம் போடல. இந்த டைம் வந்து சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை போட்டு கலக்கி விட்டுக்கலாம். கலக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கலக்குங்க. பாத்திரத்தை எப்போவுமே வந்து ஓரத்தில் இருந்து தான் வந்து கலக்கணும். நடுவில் கலக்குனிங்கன்னா சாதம் வந்து குழஞ்சி போயிடும் ஒரு மாதிரி. அதனால் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி இதில் வந்து கலக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.